அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய மரணத்திற்கு சில தினங்களுக்கு முன்னால் இந்த சமூகத்திற்கு சில அறிவுரைகளை சொன்னார்கள். அந்த அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரை அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் வமா மலக்கத் ஐமானுக்கும். என் சமூகமே தொழுகை, என் வாலிபர்களே தொழுகை தொழுகை, உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கிய அடிமைகள், தொழுகையுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற அறிவுரையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறார், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகள் நாசமாகட்டும். ஃபவைலுல் லில் முஸல்லீன், யார் அந்த தொழுகையாளிகள்? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில் உள்ளே அலட்சியமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, தொழுகையில் இருந்து அலட்சியமானவர்கள், தொழுகையுடைய நேரங்களை பேராதவர்கள். சஹாபாக்கள் விளக்கம் சொன்னார்கள், அபாஉ ஸலாத் அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் தள்ளி வைப்பவர்களுக்கு அல்லாஹ் இங்கே தொழுகையிலிருந்து தூரமானவர்கள், தொழுகையிலிருந்து திரும்பியவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் என்று சஹாபாக்கள் விளக்கம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகையுடைய நேரங்களை பேணாதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகிறது என்றால் தொழுகையை விடுபவர்களுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையை எந்த ஒரு முஸ்லிம் பாதுகாக்கவில்லையோ இவன் நாளை மறுமையில் ஃபிரௌனோடு, காரூனோடு, உபய் இப்னு கலப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு நாளை மறுமையில் எழுப்பப்படுவான், தொழுகையை பாதுகாக்காதவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.